அருமையாக உணர்கிறது. நான் பண்ணையோ பணக்காரனோ என்றாலும் தினமும் எழுந்திருப்பதற்கு நான் நன்றி கூறுகிறேன். என் குளியல் நேரம். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. நான் என் கோல்டன் ஷவருக்கு தயாராக இருக்கிறேன். இதோ வருகிறது ஸ்டெஃபி. இந்த மாதிரியான சிகிச்சைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் ஷவரில் என்ன பிரச்சனை? என்ன, நீங்கள் உங்கள் நீர் கட்டணத்தை செலுத்தவில்லையா? கவலையே இல்லை, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. எனக்கு பிரம்மாண்டமான ஜூஸுகள் இல்ல, இதுவே போதும். சிறிது மந்திரம் சேர்ப்போம். எனக்கு அழகான உடைகள் கிடையாது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தேர்ந்தெடுக்க பல விருப்பங்கள் உள்ளன. இது என்னுடைய ஸ்டைல் அல்ல. எனக்கு அழகான உடைகள் இல்ல, ஆனா எனக்கு சிருஷ்டி இருக்குது. இதிலிருந்து ஏதாவது செய்யலாம். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்னால் இதை மேலேற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த வெளிச்சத்தை மட்டும் பாருங்கள். அற்புதம். என் தலைமுடியை சற்று சரி செய்ய வேண்டும். ரொம்ப கியூட்டா இருக்கு. காய்கறிகளுடன் மேக்கப் செய்வோம். சரி. காலை உணவின் நேரம். வணக்கம், எனக்கு பசிக்கிறது. விரைவு. கவலை இல்ல அம்மா, உங்களுக்கு ஒரு ருசியான காலை உணவு தயாரிக்கிறேன். எனக்கும் பசிக்குது. சாப்பாடு தயாரிக்கலாமா? சரியானது. இது முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது, பாப்போம். சிறப்பு கிரீம். என் பிடிச்ச பின்னணி பை. இது எனக்கு தேவைப்படும். சில புத்தகங்களை வைத்து விடுகிறேன். நெட்ஃபிளிக்ஸ்க்கு செல்லும் நேரமாகிவிட்டது. இந்த காரில் இயந்திரம் கூட இல்லை, ஆனால் நான் ஒரு ஓட்ட வீரன் என்பதால் பிரச்சனை இல்லை. என்னை காத்திருக்கவும். காலை வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நீங்க ஒரு சுதந்திர தலைப்புல ஏதாவது வரைய வேண்டும். சரி, எனக்கு பரவாயில்லை. நான் ஸ்டில் லைஃப் வரைந்து விடுவேன். எனக்கு கூடுதல் சிறந்த யோசனை உள்ளது.
என்னுடைய தர்பூசணி பழம் ரொம்ப நல்லா இருக்கு. இது மிகவும் எளிது மற்றும் வேடிக்கை. ஐயோ இல்ல, என்னுடைய டேப்லெட்ல பேட்டரி முடிஞ்சது. எனக்கு சலிப்பு. ஹே, ஒரு யோசனை வந்து விட்டது. குழந்தைகளே, என்ன நடக்கிறது? நன்றாக நடந்து கொள். ஐ, இது ஒரு பொம்மை மட்டுமே. நீ என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் ஈவா? நான் ஸ்டில் லைஃப் வரைந்தேன், தர்பூசணி பழங்கள் நிறைந்த ஜாடி. ஐ வாவ், இதே ஈவா. உனக்கு என்ன ஸ்டெஃபி? உன்னுடைய ஓவியம் எங்க? உனக்கு டேப்லெட் ஏன் இருக்கு? இது கலை வகுப்பு. துரதிருஷ்டவசமாக அதை எடுத்துச் செல்ல வேண்டியதாக உள்ளது. அடுத்த முறையில் கேன்வாஸ் மற்றும் சரியான கருவிகள் பயன்படுத்துங்கள். கால்பந்து விளையாடுவதற்கான நேரம். ஓப்ஸ், இந்த பந்து உடைந்தது போலவே தெரிகிறது. நான் இதை இப்போது விரும்பவில்லை. இந்த பந்து மிகவும் நல்லது நண்பர்களே. நீ அதை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளாயா ஸ்டெஃபி? ஆம், நிச்சயமாக விளையாடுவோம். என்றும் நினைவில் கொள் குழந்தைகளை, பகிர்ந்து கொள்வது பராமரிப்பாகும். மதிய உணவு நேரம். ஆம், செல்வோம். மதிய உணவு நேரம், விரைவாக. இல்லை, அதை எடுத்து செல்லுங்கள். இல்லையா? உண்மையாவே விரைவா செய்யவும். எனக்கு வேற ஏதாவது கொடுங்கள். அவள ரொம்ப நாடகமா நடந்துக்கிறா. எனக்கு வேற ஏதாவது கொடுங்கள். இதில் எந்த ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. ஈவா, நான் கொஞ்சம் வாங்கலாமா? நிச்சயமா. இது மிகவும் சூடாக உள்ளது. உதவி. இங்கே உங்களுக்கு தருகிறேன். ஐ, மிகவும் நல்லது. உணவிற்கு நன்றி ஈவா. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. நல்லாவே கேக்குது. வாவ், இது அற்புதமா தோன்றுகிறது. நீயே உன்னை உதவிக்கொள் ஈவா. நன்றி. வெளிப்புற செல்வம் முக்கியமில்லை, உள்ளில் இருக்கும் நல்ல மனமே முக்கியம். மற்றும் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். டாஷா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஓப்சி. யார் அங்கு? நான் கதவை திறக்க வேண்டும். டாஷா, ஆண்யவர்களுக்கு கதவை திறக்க கூடாது. யார் அங்கு? ஹை, புதிர் அல்லது பரிசு? ட்ரிக். ட்ரிக் செய்யும் நேரம். அதை செய். திங், போதும். இங்கே வா. பயப்பட வேண்டாம், இவர் என்னுடைய நண்பர் திங். அப்பா, வென்ஸ்டே இருக்க முடியுமா? நான் அவள் நண்பர்களுடன் விளையாட விரும்புகிறேன். இல்லை டாஷா, ஏனில் உன் நண்பர் மிகவும் பயங்கரமாக இருக்கிறார். ஆனால் நான் உண்மையிலேயே விளையாட விரும்புகிறேன். தயவு செய்து. இல்ல. என் எலும்புக்கூடு நாய்.
வாவ், டாஷா, இல்ல 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 இல்ல, நீ அந்நியவர்களுக்கு கதவை திறக்க கூடாது. அப்ப யார் அங்கு? புதிர் அல்லது பரிசு? ட்ரிக், ஒரு புதிருக்கு தயாரா? ஆமாம், தயாரா இருக்கேன். பயப்பட வேண்டாம், இது என்னுடைய நண்பர். பீடில் ஜூஸை இருக்க விடலாமா? நான் அவன் மணல் புழுவுடன் விளையாட விரும்புகிறேன். இல்லை, ஏனெனில் அவனது மணல் புழு மிகவும் ஆபத்தானது. அவன் வெறும் பயந்துட்டான். அவனை தடவ முயற்சிக்கவும். நான் உனக்கு சொன்னேன் டாஷா, இப்படி ஒரு ஆபத்தான புழு. அப்பா, ஆனால் நான் உண்மையிலேயே விளையாட விரும்புகிறேன். தயவு செய்து. இல்ல, பை பை. நீ ஏதோ உன்னை மறந்து விட்ட. யார் அங்கு? ஹலோ. பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, ஆணியவர்களுக்கு கதவை திறக்காதே. நான் கதவுக்குள் உள்ள சிறு குழியிலிருந்து பார்க்கலாமா? கண்டிப்பா டாஷா. கதவுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள். அப்பா, அதை திறப்போம். இது ஏல்பபா. ஹை, புதிர் அல்லது பரிசு? ட்ரிக், ஒரு புதிருக்கான நேரம். டாஷா. வாவ், எல்பபாவின் குலை. அப்ரா கடாப்ரா பூம். வாவ், அப்படி முடியாது. இதை பாருங்கள். எல்பாபா இங்கே தங்க முடியுமா? தயவு செய்து, அவளுடன் விளையாட விரும்புகிறேன். இல்ல இல்ல இல்ல. வா வா, வெளியே போ. சில மந்திரங்களை செய்யலாம். 1 2 3 4. வாவ், அது வேலை செய்தது. வாவ், இது என்னுடைய ஹாலோவின் சினிமா ஆகலாம். இது அருமை, உண்மையான ஹாலோவின் விருந்து. ஆனால் என் நண்பர்கள் இல்லாமல் அதில் மகிழ்ச்சி இல்லை. உள்ளே வா. பசங்க, நம்ம ஹாலோவீன் சோஃபாக்களை அலங்கரிப்போம். சரி, அதை செய்யலாம். டாஷா, நன்றி. பரிசாக இந்த பொம்மையை எடு.
ஆஹா ரொம்ப கியூட். எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன டேரா வாருங்க பசங்க. வாவ் ருசியானது. வாவ் ருசியானது. இத மட்டும் பாருங்க பசங்க. டாஷா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஊப்சி. நீ அறியாதவங்களுக்கு கதவை திறக்காதே. இந்த பக்கம் வாங்க பசங்களா. இந்த பக்கம் வாங்க பொண்ணுங்க. பசங்களா அது எப்படி செய்யறதுன்னு காட்டுவோம். ஏய் அலெக்ஸ், சங்கீதத்தை மாத்தாதே. அலெக்ஸ், நீதான் ஸ்பீக்கரை சேதம் பண்ணிட்ட. இல்லை தாஷா, நீதான் செஞ்ச. நீதான். இல்ல அது நீதான். இல்ல அது நீதான். இது உன் தவறு. முதல்ல அதை தொடர்ந்தது நீதான். உண்மையிலே இது எனக்கு பிடிக்கல. அப்படியா அலெக்ஸ்? சரி. ஓ ஆமா, இத பார். நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். நான் அவங்கள இப்பவே நிறுத்தணும். இது வேலை செய்யணும். ஓ என் கடவுளே, இது யாரு? வாங்க பசங்களா, இத நிறுத்துங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவு குழப்பம் செய்திருக்கீங்கன்னு பாருங்க. உங்க சொன்னது சரி. நாம அந்த குழப்பத்தை சுத்தம் பண்ணலாம். உண்மையிலே நான் பார்த்தேன், அது தாஷாவின் தவறு. நான் உன்னை உதவுவேன் தாஷா, அதனால நாம சீக்கிரம் சுத்தம் பண்ணலாம். அலெக்ஸ், நீ உதவ போறியா? இல்ல, என் பக்கம் சரி இருக்கு. என்ன? நான் நினைக்கிறேன் குக்கீஸ் விற்கணும் ஒரு நல்ல யோசனை. இல்லை, நாம கப் கேக்ஸ் விற்கணும். இல்லை, நான் குக்கீஸ் என்றேன். இல்லை, நான் கப் கேக்ஸ் என்றேன். குக்கீஸ் இல்ல, கப் கேக்ஸ் தான் சிறந்தது. இது என் அலங்காரம். Wow!
அழகானது. ஓ பாரு. வாவ், பாரு. சுவையானது. குக்கீஸ், கப்கேக்ஸ். கப்கேக்ஸ், குக்கீஸ், கப்கேக்ஸ். வணக்கம், வாங்க வாங்க வாங்க, விரும்புறீங்களா? குக்கீஸ், கப்கேக்ஸ். வணக்கம். நான் ஒரு குக்கி அல்லது கப்கேக் வாங்கணும். என் கப்கேக்ஸ். நீ என்ன செஞ்ச தாஷா? அது உன் தவறு. இல்ல, அது உன் தப்பு. இல்ல, உன் தவறு. நீங்க கேட்டா நீங்க இப்ப சமாதானம் பண்ணுங்க இல்லையா? நாங்க போயிடுறோம். ஆமா, நாங்க போயிடுறோம். பசங்களா இருக்கே, எனக்கு இன்னும் குக்கீஸ் இருக்குது. நான் உன்னை கேட்க முடியல. இல்ல, என் குக்கீஸ். இல்ல இல்ல, நாங்க போயிட்டோம். உன்னாலதான் தாஷா, நாம மறுபடியும் சுத்தம் செய்யணும். ஆஹா, எவ்வளவு அருமையான ஸ்லைம். இப்போது அதை கலக்க நேரம். இப்போது அதை கலக்கலாம். வாவ், என் ஊதா ஸ்லைம் பாருங்கள். என் ஸ்லைம் சிறந்தது. நான் இன்னும் முடிக்கவில்லை, எதையும் முடிக்கவில்லை. மன்னிக்கவும், இது என்ன? இதை மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இல்லை, நீங்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இது உங்களுடையது. ஓ ஐயோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மீண்டும் குழப்பம் செய்கிறீங்களா? ஆமாம் டாஷா, நீ என்ன செய்தாய் பாரு. இல்லை, இது உன் தவறு. கூடாங்கோ, நம்ப முடியவில்லை. உடனே சமரசம் செய்யுங்கள். விற்பனைக்கு பொம்மைகள். விற்க தொப்பிகள். விற்பனைக்கு பொம்மைகள். இல்லை, என் தொப்பிகளை வாங்குங்கள். அவை சிறந்தவை. அழகான மென்மையான பொம்மைகள். அவை மிகவும் அழகானவை. அழகான பயமுறுத்தும் தொப்பிகள். ஆஹா, வாவ், மிகவும் பயமுறுத்தும். தொப்பிகள் சிறந்தவை. பொம்மைகள் சிறந்தவை. பயமுறுத்தும் தொப்பிகளை பாருங்கள். பிளஷிகள் மிகவும் அழகானவை. ஒரு பயமுறுத்தும் தொப்பி, தயவு செய்து. இதோ உங்கள் பொருள். நன்றி. நான் ஒரு அழகான பிளஷி வாங்க முடியுமா? இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. இதை கவனிக்கவும். இப்போது இது அழகானது மற்றும் பயமுறுத்தும். என்ன? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே, நீங்கள் ஒன்றாக விற்க வேண்டும். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். ஆம், அழகானது மற்றும் பயமுறுத்தும். பாருங்க, நம்ம சேர்ந்து விற்கலாம். ஒப்புக்கொள்றேன். நான் மிகவும் பசிக்கிறேன். ருசியானது, ருசியானது, ருசியானது. டாஷா, நான் ஒண்ணு பெற முடியுமா? தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து. உறுதியாக. ஒரு நிமிடம்.
நன்றி டாஷா. நான் இதனை நேசிக்கிறேன். ஆஹா, மிகவும் காரமானது. அலெக்ஸ் காரத்துக்கு சமாளிக்க முடியவில்லை. அலெக்ஸ், உங்களிடம் இன்னொன்று உள்ளதா? உறுதியாக டாஷா. நன்றி அலெக்ஸ். டாஷா, இங்கு ஒரு விழாவை தொடங்குவோம். சிறந்த யோசனை அலெக்ஸ். இந்த குறிகளையும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னிடமும் அவை உள்ளன. நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மில் பல சாதாரணமானவை உள்ளன. என்னை மன்னியுங்கள். ஆம், மற்றும் என்னையும் மன்னியுங்கள் டாஷா. அப்பா, வா விளையாடுவோம். விளையாடு அப்பா. நாங்கள் உங்களுடன் விளையாட விரும்புகிறோம். நாங்கள் மிகவும் சலித்து விட்டோம். குழந்தைகளே, நான் வேலை செய்ய வேண்டும். ஆனால் உங்கள் புதிய நாணி வருகிறாள். புதிய நாணியா? என்ன? வணக்கம், உங்கள் டெலிவரி வந்துவிட்டது. தயவு செய்து இங்கே கையொப்பமிடுங்கள். அப்பா, இது உண்மையான ரோபோட்டா? ஆம் அலெக்ஸ், இது உங்கள் ரோபோ நாணி. இதனை திறந்து பார்ப்போம். இதனை செயல்படுத்த இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். வணக்கம், நான் உங்கள் ரோபோ நாணி. பெயர் ஸ்டெபி, வயது 9, பொழுதுபோக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ். வாவ், இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. பெயர் டாஷா, வயது 8, பொழுதுபோக்கு நீர்மூழ்கல். பெயர் அலெக்ஸ், வயது 7, பொழுதுபோக்கு கால்பந்து. உங்கள் ரோபோ நாணியுடன் மகிழுங்கள் குழந்தைகளே. நான் அந்த அலுவலகத்தில் இருப்பேன். போங்க போங்க. ரோபோ நாணி, நீங்கள் என்ன அருமையான விஷயங்களை செய்ய முடியும்? நான் என் தோற்றத்தை மாற்ற முடியும். ஆரஞ்சு, பச்சை, பிங்க். ரோபோ நாணி, நீங்க சோஃபாவை நகர்த்த முடியுமா? அதை கீழே வைங்க. குழந்தைகளே, அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரோபோ நாணி மிகவும் வலுவானது. ரோபோ நாணி, நீங்க பொம்மைகளை சரி செய்ய முடியுமா? என் பிடித்த பூனை உடைந்து விட்டது. ஆம் டாஷா, நான் உங்களுக்கு புதியதை உருவாக்குகிறேன். புதிய 3D பொம்மை பிரதிபலிப்பு தொடங்கப்பட்டது. பொம்மை பிரதிபலிப்பு முடிந்தது. நீங்கள் அதை எடுக்கலாம் டாஷா. வாவ், நன்றி. இது ஒரு ரோபோ பூனை. இந்த ரோபோ பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி ரோபோ நாணி. ரோபோ நாணி, எனக்கு பசிக்கிறது. எனக்கும் எனக்கும். அலெக்ஸ், டாஷா, ஸ்டெபி, சாப்பிட நேரம். ஸ்கேனிங் நடைபெறுகிறது. பாதுகாப்பற்ற உணவு கண்டறியப்பட்டது. ஒரு ஆரோக்கிய ஸ்கேன் தொடங்குங்கள். என்ன ஆரோக்கிய ஸ்கேன்? டாஷா, நீங்க ப்ரோக்கோலி சாப்பிட வேண்டும். ஸ்டெபி, நீங்க கடல் பாசி சாப்பிட வேண்டும். அலெக்ஸ், நீ கீரை சாப்பிடணும். மதிய உணவுக்கு முன் மேசையை சுத்தம் செய்ய வேண்டும். இல்ல குழந்தைகளே, இந்த உணவு ஆரோக்கியமானதல்ல. இதை அதிகமாக சாப்பிடுவது உங்களை உடல்நலக்குறைவாக உணர செய்யும். மேலும் இது உங்கள் உடலுக்கு நல்லதல்ல. எப்போதும் ஆரோக்கியமான விருப்பங்களை தேர்வு செய்ய முயற்சிக்கவும். ஸ்டெபி, இது ஒரு மோசமான யோசனை என்று நினைக்கிறேன். இது சுவையா தெரியல.
கடல் பாசி, புரோக்கோலி மற்றும் கீரை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானவை, ஏனெனில் அவற்றில் பல வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளன. அவை உங்களை வலுவாக வளர உதவுகின்றன. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். கவனம், ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. நடவடிக்கை தேவை. ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. இப்போது ஆரோக்கியமான உணவுக்கான நேரம். நாங்க உணவை முடிச்சிட்டோம். இப்ப நாங்க விளையாடலாமா? குழந்தைகளின் அட்டவணையை தொடங்குங்கள். தாஷா மற்றும் அலெக்ஸ் விளையாடலாம். ஏய், என்னை பற்றி என்ன? ஸ்டெபி, நீங்கள் நாளை முக்கியமான கணித தேர்வு உள்ளதாக அமைப்பு கண்டறிந்துள்ளது. ஏய், என்ன விஷயம்? நீங்கள் உங்கள் வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும். அருமை. மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, நான் உங்களை கவனிக்கிறேன். தடை செய்யப்பட்ட பொருள் கண்டறியப்பட்டது. ஸ்டெபி, உடனே உன் போனை ஜெயிலில் வையுங்கள். சரி. படிக்கவும் உன் வீட்டு பாடங்களை செய்யவும் நேரம். சவாரி செய்ய நேரம். அட, என்ன நடந்தது? நான் நகர முடியவில்லை. ரோபோ நானி, எனக்கு உதவி தேவை. ரோபோ நானி, என் கார் பேட்டரி முடிஞ்சு விட்டது. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? சார்ஜிங் முறையை செயல்படுத்தவும். வாவ், இது வேலை செய்கிறது. நன்றி ரோபோ நானி. இந்த ரோபோ நானி எனக்கு பிடிக்கல. அவள் என் கார்களை கெடுக்கிறாள். லபுபு, உனக்கு நல்ல பிரஷ் கொடுக்கலாம். தாஷா பொம்மையுடன் தொலைதூர இணைப்பை தொடங்கவும். இந்த ரோபோ பூனை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இப்போக்கு இதை செய்யலாம். ஹே அலெக்ஸ். டாஷா, இந்த ரோபோ நானி எனக்கு பிடிக்கவில்லை. அவள் என் காரை கெடுத்துட்டாள். அச்சச்சோ, கேளுங்கள். இந்த ரோபோ பூனை மூலம் அவள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஹே நண்பர்களே, என்ன நடக்குது? இது ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம மறைவது அவசியம் என்று நினைக்கிறேன். வாருங்கள், அதை அணைக்க முயற்சிக்கலாம். ஹே நானி, உன்னோட பேச விரும்புகிறேன். ஊப்சி, அது வேலை செய்யவில்லை. ஸ்டெபி, டாஷா, அலெக்ஸ், என்னை அணைக்க முயற்சித்ததற்காக நீங்கள் டைம் அவுட்டில் இருக்கிறீர்கள். இங்கே உட்கார்ந்து உங்கள் செயல்களை பற்றி யோசிக்கவும். டாஷா, அலெக்ஸ், ரோபோவை எப்படி நிறுத்துவது எனக்கு தெரியும். அவனது பேட்டரியை காலி செய்யலாம். அதன் பேட்டரி ஏற்கனவே குறைந்துள்ளது. நன்றாக இருக்கிறது, ஆனால் எப்படி? அதற்கான திட்டம் எனக்கு உள்ளது. ஆஹா, பாம்பு. அலெக்ஸ், பயப்படாதே, இது ரோபோ நானிக்காக. ஆஹா, பாம்பு. ரோபோ நானி. நீக்கல் முறை தொடங்கப்பட்டது. நான் மிகவும் பயப்படுகிறேன். நானும். தயவு செய்து உதவுங்கள். பாப்பா, பேட்டரி மிகவும் குறைந்துள்ளது. 321 சிஸ்டம் முடக்கப்படும். பேட்டரி குறைந்துள்ளது. ஆம், நாங்கள் அதை செய்தோம். அப்பா, இங்கே வாருங்கள். அப்பா, இங்கே வாருங்கள். அப்பா, வெளியே வாருங்கள். விளையாடலாம். அப்பா, இந்த ரோபோ நானி எங்களுக்கு பிடிக்கலை. நாங்கள் உங்களோட விளையாட விரும்புகிறோம். சரி,
போகவும் குடும்பத்தை மாற்ற முடியாது. நீங்கள் நேசிக்கவர்களுடன் மட்டுமே நினைவுகளை உருவாக்க முடியும்.